நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காடை கிளீனிங்க. நான் இன்னைக்கு காடை எப்படி கிளீன் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். நெறைய பேர் காடை கிளீன் பண்றது கஷ்டம்னு நெனச்சுட்டே காடைய வாங்க மாட்றாங்கங்க. அதுவும் இல்லாம காடைய வந்து நம்ம கொஞ்சம் நல்லா தான் கிளீன் பண்ணணும். ஆனா ஈஸி தான். ரொம்ப ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. இது நம்ம கட் பண்ணி உடனே வாங்கிட்டு வந்திருக்கோம். காடை வந்து நம்ம கேட்க கேட்க தான் கட் பண்ணி தருவாங்க. சிக்கன், மட்டன் மாதிரி முன்னமே கட் பண்ணி வச்சுலாம் தரமாட்டாங்க. இப்ப நம்ம ஒரு 6 காடை கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்க எவ்வளோ தான் கிளீன் பண்ணி குடுத்தாலும் முடிலாம் இருக்கும். அதனால நம்ம அதில இருக்கிற முடி, ரத்தம்லாம் நெறைய உறைஞ்சிருக்குங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துறணும். இல்லைன்னா அது ரொம்ப ஸ்மெல் வரும். உடம்புக்கும் ரொம்ப கேடு. அதனால பொறுமையா ஃபர்ஸ்ட் டைம் கிளீன் பண்ணும்போது மட்டும் நீங்க பொறுமையா அத வந்து முடி, அதில அந்த வெள்ள வெள்ளையா இருக்கும் பாருங்க அந்த இது, அப்புறம் அந்த ரத்தம் உறைஞ்சு போயிருக்கும். கட்டி கட்டியா இருக்கும். அது எல்லாத்தையுமே பொறுமையா எடுங்க. இப்ப பாருங்க இந்த முடி இருக்குது பாருங்க. இப்படி குட்டி குட்டியா இருக்கும். நமக்கு தெரியாது. நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, அதில இருக்கிற சத்த விட அதோட கேடு அதிகமான மாதிரி ஆயிடும். இந்த கழுத்துலாம் இருக்கு பாருங்க. கழுத்துலாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, நீங்க வந்து கழுத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கங்க. காடையில சத்து அதிகமா இருக்குங்க. ஆனா நம்ம வந்து அத கிளீன் பண்றதுல தான் இருக்கு. இங்க பாருங்க உள்ள அந்த கருப்பா இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க. அது வந்து ரத்தம் தான். குடல் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி இந்த மாரி ஒயிட்டா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து கிளீன் பண்ணி எடுக்கணும். எந்த ஒரு இதுவுமே தெரியாது. வெறும் கறி மட்டும் தான் தெரியணும். மத்தபடி நம்ம மீதி எல்லாத்தையும் இப்படி இருக்கிற ரத்தம், கித்தம் எல்லாத்தையும் ஒயிட்டா இருக்கிறது, எல்லாத்தையும் நல்லா கைய வச்சு பிச்சு எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிளீன் பண்ணும்போது நல்லா பொறுமையா கிளீன் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஒண்ணு ஒண்ணையும் பொறுமையா இப்படி பிச்சு எடுத்துருங்க. ஏன்னா அப்புறம் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். நம்ம ஒழுங்கா கிளீன் பண்ணல அப்படின்னா, அப்புறம் அத நம்ம சாப்பிடவே முடியாது. கிளீன் பண்ணதெல்லாம் நான் இப்போ ஒரு பாத்திரத்தில போட்டு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 தண்ணீல நல்லா அலசிக்கலாம். அப்பதான் அதோட ஸ்மெல் வந்து நமக்கு போகும். எந்த நான்வெஜ்ஜா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்க செய்யறத விட கிளீனிங் ப்ராசஸ் தாங்க ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா கிளீன் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, நம்ம அந்த முடி, அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்ப இத நல்லா போட்டு அலசிக்கங்க. உங்ககிட்ட மண் பாத்திரம் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. மண் பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அதில உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வெரசுனீங்க அப்படின்னா, மீதி எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒட்டிட்டு இருந்தா கூட, அது வந்து போயிடும். இப்ப பாருங்க, நான் கல்லுப்பும், மஞ்சத்தூளும் எடுத்திருக்கேன். எனக்கு ஸ்மெல் ஒண்ணும் பெருசா தெரியல. அதனால நான் இது 2 மட்டும் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்மெல் அதிகமா தெரியிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து லைட்டா லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எங்களுக்கு அடிக்கடி வச்சு பழக்கமாயிடுச்சு. அதனால எனக்கு ஒண்ணும் பெருசா கவுச்சி ஸ்மெல் வரல. உங்களுக்கு பிடிக்காது ஃபர்ஸ்ட் டைம் கிளீன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் லைட்டா லெமன் போட்டுக்கோங்க. இப்போ இத கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வச்சிரலாம். மினிட்ஸ் இத அப்படியே வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நான் இப்ப இத வாஷ் பண்ணி காட்டுறேன். நீங்க ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வச்சிருக்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஆனா ஒரு டைம் நீங்க வாஷ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. காடை கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவ வாஷ் பண்ணிட்டு சமைங்க. காடை வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சிக்கன விட இது தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் காடை கிரேவியோட வீடியோவும், 65 ஓட வீடியோவும் கீழ லிங்க்ல குடுக்குறேன். தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. தேங்க் யூ.